வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? குவாரண்டைன் லீவ் எப்படி இருக்குது? படிக்கிறீங்களா? நேற்று ஒரு 3 or 4 நம்பர்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. ரிமைனிங் பர்சன்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியலை, யாருமே அனுப்பிவிடலை. ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன்லேருந்து ஜிங்க் வரைக்கும் உங்களை நான் டெஸ்ட்டு எழுதி அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களை கேட்டிருந்தேன். யாருமே ஃபர்தராக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஓகே, இன்றைக்கியாவது கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி பார்த்தோம். டுடே கிளாஸில் டாபிக் ரெஃபைனிங் ப்ராசஸ். ரெஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு மெட்டல் ப்யூரிஃபை பண்ணி அனதர் ஸ்டேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃபைனிங் ப்ராசஸ். ரெஃபைனிங் ப்ராசஸில் வேரியஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். என்ன அப்படின்னா டிஸ்டிலேஷன், லிக்வேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஓகேங்களா? எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். டிஸ்டிலேஷன் ஆர் லிக்வேஷன் என்ன, வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இப்போ ரிஃபைனிங் ப்ராசஸோட இன்ட்ரோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலி த மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் from it ore contain some impurities such as unreacted oxide. அதாவது மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் from ore contain, ஓகேங்களா, some impurities such as unreacted oxide or other metals, non-metal extract. ஓகேங்களா? இப்போ மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எதில் இருந்துன்னா சம் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து என்ன பண்ணுறோன்னா மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணாது அப்படின்னா அன்ரியாக்டட் ஆக்சைடு, அதர் மெட்டல், நான் மெட்டல், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் சச் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து இந்த ரியாக்ட் பண்ணாத மாலிகுல் மெட்டல், அதர் மெட்டல், நான் மெட்டல் எல்லாமே இம்ப்யூரிட்டியோடு சேர்ந்து நமக்கு என்ன ஆகிடும்னா எலிமினேட் ஆகிடும் வித் த ஐசோலேட்டட் க்ரூட் மெட்டல் கால்ட் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலி த மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஓர் கண்டெயின் சம் இம்ப்யூரிட்டிஸ் சச் அஸ் அன்ரியாக்டட் ஆக்சைடு ஓர் அதர் மெட்டல், non-metal. அப்போ removal of such impurities associated with isolated crude metal is called refining process. In this section, let us discuss some of common refining method. Distillation. ஓகேங்களா? This method is employed for low boiling volatile metal like zinc. அதாவது டிஸ்டிலேஷனில் என்ன பண்ணுறோன்னா the method employed லோ பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, வொலட்டைல்னால் உங்களுக்கு தெரியும், அந்த லிக்விடு சாலிட் ரெண்டுக்கும் ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பாயிலிங் வொலட்டைல் மெட்டல் லைக் ஜிங்க், அதோட பாயிலிங் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், 1180 Kelvin and mercury 630 Kelvin. In this method, the impure metal is heated to evaporate and the vapor are condensed to get pure metal. ஓகேங்களா? அப்போ this method is employed for low boiling volatile metal like zinc and mercury 630 Kelvin. In this method, the impure metal is heated to evaporate and the vapors. இம்ப்யூர் மெட்டல் ஹீட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி. அப்போ ஜிங்க்கும் அண்டு மெர்க்குரி, ஓகேங்களா, ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அதோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன் திஸ் மெத்தட் த இம்ப்யூர் மெட்டல் இஸ் ஹீட்டட் டு எவாப்ரேட் அண்ட் த வேப்பர்ஸ் ஆர் கண்டென்ஸ்டு டு கெட் பியூர் மெட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லிக்வேஷன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், லிக்வேஷன். டிஸ்டிலேஷன்னா கொதித்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கொதித்து வடிகட்டல்னு சொல்லுவாங்க. லிக்வேஷன் அப்படின்னா அதை நீராவி காய்ச்சி வடித்தல்னு சொல்லலாம், லிக்வேஷன். ஓகேங்களா? அப்போ திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ் வித் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் ஃப்ரம் மெட்டல். அதாவது ரிமூவ் பண்ணுறோம் என்னென்னா இம்ப்யூரிட்டி high melting point from metal having relative low melting point such as tin. Tin ஓட melting point என்னன்னா 940 Kelvin.
ஓகேங்களா. லெட்டு அடுத்து என்னென்னா லெட்டு பிபி அப்படின்னா என்னென்னு பாருங்கள். லெட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 600 கெல்வின். ஓகேங்களா. டிஸ்டிலேஷனில் என்ன பார்த்தோம், பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம். அப்போ லிக்வேஷனில் நம்ம என்ன கேரக்டராக மெட்டலோட என்ன கேரக்டர் பார்க்குறோம் அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் பார்க்குறோம். எம்பி அப்படின்னா என்னது, மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மெர்க்குரியோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னென்னா 234 கெல்வின். அண்டு பிஸ்மத் அப்படின்னா பிஸ்மத்தோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 545 கெல்வின். அப்போ லிக்வேஷன் ப்ராசஸில் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் ஃப்ரம் மெட்டல் ஹேவிங் ரிலேட்டிவ்லி லோ மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் உள்ள மெட்டலையும் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் மெட்டல் ரெண்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் ஒரு கனெக்ஷன் ஜாயின் பண்ணுறோம். அப்போ டின்னோட மெல்ட்டிங் பாயிண்ட் 904 கெல்வின். லெட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் பாருங்கள் 600 கெல்வின். மெர்க்குரியோட மெல்ட்டிங் பாயிண்ட் 234 கெல்வின். பிஸ்மத்தோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 545 கெல்வின். In this process, the crude metal is heated to from fusible liquid and allowed to flow on the sloping surface. ஃபியூசிபிள்னால் என்னென்னா அந்த லிக்விட் வந்து மெல்ட்டிங் அப்படின்னா மெல்ட் ஆகும். இப்போ ஒரு உப்பு இருக்குது அப்படின்னா ஐஸ் கட்டி இருக்குல்லப்பா. ஓகேங்களா. பாயிலிங் பாயிண்ட்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோன்னா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இல்லைங்களா. அப்போ ஐஸ் கட்டி இருக்குது அப்படின்னா ஐஸ் கட்டி வந்து எப்போ வாட்டராக நமக்கு சேஞ்ச் ஆகுதோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், ஒரு 0 டிகிரி செல்சியஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐஸ் டியூப் சொல்லுவோம். ஒரு 4 or 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாலே என்ன வந்துடும் அப்படின்னா அந்த வாட்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட் ஐஸ் டியூபோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்துடும். ஓகேங்களாப்பா. இப்போ fusible liquid allowed to flow sloping purpose, the impure metal is placed on sloping hearth of evaporative furnace. It is heated just above the melting point of metal in the options. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன், அதாவது மெட்டல் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் த molten pure metal flow down, the impurities are left behind, the molten metal is collected and solidified. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகேங்களா. இப்போ டிஸ்டிலேஷன்னா என்ன, ஒரு மெட்டலில் இம்ப்யூரிட்டி மெட்டலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட பாயிலிங் பாயிண்ட். ஓகேங்களா. அப்போ பாயிலிங் பாயிண்ட் எவாப்ரேட் டு த வேப்பர்ஸ், அதாவது இம்ப்யூர் வேப்பர்ஸ்லாம் என்ன ஆகிடும், கொதிக்கிறப்ப அந்த ஆவியோடு சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு பியூர் மெட்டலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். லிக்வேஷன் ப்ராசஸில் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் சச்சஸ் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் ரெண்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் வந்து இப்போ ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில் தி இம்ப்யூர் மெட்டல் பிளேஸ்ட் ஆன் த ஸ்லோப்பிங் ஹெர்த் ரிவாபரேட்டிவ் ஃபர்னஸ் ஹீட்டட் ஜஸ்ட் above the melting point of metal. In the absence of air, the molten pure metal flow down, the impurities are left. அப்போ நம்ம மெல்ட்டிங் பாயிண்டில் என்ன ஆகிடும்னா இம்ப்யூரிட்டி மெட்டல் வந்து டவுன் பிளேஸுக்கு ஆகி அப்படியே லெஃப்ட் ஆகிடும். ரிமைனிங் உள்ளது த மெல்டன் மெட்டல் இஸ் கலெக்டட் இன் த சாலிட்ஃபைட். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஓகேங்களா. எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கிறப்ப இதில் என்ன பார்ப்போன்னா the crude metal is refined by electrolysis is carried out in an electrolytic cell containing aqueous solution. ஓகேங்களா. aqueous solutionனா என்னப்பா, இப்போ ஒரு aqueous solutionனா என்னென்னு கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் ஒரு அயன் எடுத்துக்கிறேன், எஃப்இ. உங்களுக்கு எஃப்இனா என்னன்னு தெரியும், அயன் தெரியும். அயனை வந்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன். அயனை வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியுமா, முடியாது இல்லைங்களா. அயனை வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா என்னாகும், இப்போ ஒரு இரும்பு ராடு எடுத்துக்கிறோம், அயன் ராடோ இல்லை இரும்பு கம்பியோ எடுத்துக்கிறோம், அதை வாட்டரில் கரைக்கிறோம். வாட்டரில் கரையுமா, அயன் ராடு வாட்டரில் கரையுமா, கண்டிப்பாக இன்கம்ப்ளீட்டாக தான், கரையவே கரையாது, பாசிபிளே கிடையாது. அப்போ துரு பிடிச்ச அயன் ராடு எடுத்துக்கிறோம், ஒரு துரு பிடிச்ச அயன் ராடு எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா. ரஸ்டிங் ஆஃப் அயன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த துருப்பிடிச்ச அயன் ராடை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அப்போ அந்த துருவில் இருக்க அயன் மட்டும் ஓரளவோ வாட்டரில் டிசால்வ் ஆகுமோ தவிர அந்த துரு இத்து போய் மங்கி போனது மட்டும்தான் வாட்டரில் கரையும். ரிமைனிங் இது அப்படியே இருக்கும். ஏதோ சொல்லுவாங்களே அயன் ராட் மாதிரி எதுக்குமே வளையாமல் ஸ்டடியாக இருக்கிறது. ஓகேங்களா. அதனால தான் பில்டிங்க்கெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த மோல்டிங்க்கு அயன் வச்சு நிறைய கம்பியெல்லாம் கட்டி அப்புறம் போட்டு அப்புறம் தான் ஜல்லி, இந்த மணல், சிமெண்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு காங்கிரீட் சொல்லுவாங்கள்ல, காங்கிரீட் போடுறது அதுதான். அதனால தான் ஸ்டீலை நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ அக்வாஸ் மீடியம் அப்படிங்கிறப்ப மெட்டல்னால் உடனே அயன் எடுத்துக்கூடாது. நிறைய மெட்டல் இருக்குது இல்லையா. சோடியம் இதெல்லாம் என்னது மெட்டல் தானே. சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கிறோம். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்வா சொல்யூஷன். ஓகேங்களா. அக்வாஸ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அக்வாஸ் மீடியம்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டல் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அக்வா சொல்யூஷன் ஆஃப் த சால்ட் of the metal of interest, the rod of impure metal are, நான் சொன்னேன் இல்லைங்களா, அதான் வருது பாருங்கள். impure metal are used anode and thin strip of pure metal are used as cathode. ஆனோட்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் ஞாபகம் இருக்குல்ல. கேத்தோட் அப்படின்னா என்னது, ஆனோட் பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோட் என்ன சார்ஜு, நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இம்ப்யூர் மெட்டலை எதில் எடுத்துக்கிறோம், ஆனோரில் எடுத்துக்கிறோம். தின் ட்ரிப்ஸ் ஆஃப் பியூர் மெட்டல் ஆர் ஆஸ்க்ட் அஸ் கேத்தோட். the metal interest dissolved from the anode pass into the solution with same amount of metal ion from the solution will be deposited at the cathode. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எலக்ட்ரோலைட்டிக் செல் கண்டெயின் அக்வா சொல்யூஷனில் எடுத்துட்டு ஆஃப் த சால்ட் ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் த ராட் impure metal are used anode and thin strip of pure metal are used as cathode. The metal of interest dissolved from the anode pass into the solution while the same amount of metal ion from the solution will be deposited at the cathode. During electrolysis, the less electropositive impurities in the anode settle down bottom removed at as anode mode. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. த ராட் ஆஃப் இம்ப்யூர் மெட்டலை என்ன எடுத்துட்டோம், ஆனோடில் எடுத்துட்டோம். பியூர் மெட்டலை இதில் எடுத்துட்டோம், கேத்தோடு எடுத்துட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது இல்லையா. நெக்ஸ்ட்டு the metal interest dissolved from the anode pass into while the same amount of metal from solution will be deposited at the cathode. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் சேம் அமௌண்ட் மெட்டல் அயான ஃப்ரம் த சொல்யூஷன் வில் பி டெபாசிட் இதில் பண்ணுறோம், கேத்தோடு. இப்போ என்ன பண்ணுறோன்னா எலக்ட்ரோலைஸை பாஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறப்ப அந்த இடத்துல எலக்ட்ரோலைஸ் பாஸ் ஆகிறப்ப கரண்ட்டு பாஸ் ஆகும். கரண்ட்டு பாஸ் ஆகிறப்ப த லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் impurities in the anode settle down at the bottom and are removed as anode mode. அப்போ டூரிங் எலக்ட்ரோலைஸ் நினைக்கிறப்ப லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் impurities எங்கே இருக்கும், ஆனோடில் செட்டில் டவுன் த பாட்டம் and are removed in the anode mode. இப்போ நெக்ஸ்ட்டு இது let us understand process considering electrolytic refining of silver as an example. கேத்தோடில் என்ன எடுத்துட்டோம், பியூர் சில்வரா. ஆனோடில் என்ன எடுத்துட்டோம், இம்ப்யூர் சில்வர். அங்கே என்ன எடுத்துட்டோம், பியூர் மெட்டல், இம்ப்யூர் மெட்டல்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துட்டோன்னா அந்த மெட்டலுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல சில்வரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சில்வரை ஆட் பண்ணுறோம். அப்போ கேத்தோடில் பியூர் சில்வரை எடுத்துக்கிறோம், ஆனோடில் இம்ப்யூர் சில்வரை எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டையும் எடுத்துக்கிறப்ப எலக்ட்ரோலைட் அசிட்டிஃபைடு அக்வா சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். இந்த இடத்துல எலக்ட்ரோலைட் என்னது, அசிட்டிஃபைடு அக்வா சொல்யூஷன், அமிலம் கலந்த நீர் என்னது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் உள்ளே ஆட் ஆகிருக்கு.
when a current is passed through the electrode, a following reaction will take place. Reactions at anode Ag plus E minus. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் Ag வந்து Ag ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா அங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா Ag ப்ளஸ் 1E மைனஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ரிடக்ஷன் நடந்திருக்கும். ரியாக்ஷன்ஸ் அட் கேத்தோட் Ag ப்ளஸ் 1E மைனஸ் கிவ்ஸ் Ag. ஒரு Ag ப்ளஸ் வந்து கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஆட் ஆகி நமக்கு வந்து ஏஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ Ag கிவ்ஸ் Ag ப்ளஸ் E மைனஸ் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் நடக்குது. லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான் Ag ப்ளஸ் E மைனஸ் கிவ்ஸ் Ag கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கும். அப்போ கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான் நமக்கு கிவ் டு த கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். டூரிங் எலக்ட்ரோலைஸ் அட் த ஆனோட் சில்வர் ஆட்டம். நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஆட்டம் லாஸ் எலக்ட்ரான் அண்ட் என்டர் த சொல்யூஷன். த ரிலேட் charged silver cation migrate toward cathode and get discharged by charge என்ன பண்ணுறோம் discharged by gaining electron and deposited on the cathode. gain of electron எங்கே இருக்குது கேத்தோடில் இருக்குது. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே இருக்கும் ஆனோடில் இருக்கும். ஓகேங்களா. அதர் மெட்டல்ஸ் சச்சஸ் காப்பர் ஜிங்க் எக்ஸ்ட்ரா. இப்போ சில்வர் மாதிரியே இந்த இடத்துல காப்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா. ரியாக்ஷன் அட் ஆனோடு இருக்குங்களா. இப்போ இந்த இடத்துல நான் காப்பர் எடுத்துக்கிறேன் கிவ்ஸ். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்ப்பா Cu ப்ளஸ் E மைனஸ். அப்போ இந்த இடத்துல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இதில் நடந்திருக்கும் காப்பரில் நடந்திருக்கும். இது மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டலை சேஞ்ச் பண்ணி உங்களை ஈக்குவேஷன் உங்களையே சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் படித்தோன்னா அதுலேருந்து அனதர் ரியாக்ஷன்ஸ் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு நிறைய தெரிஞ்சுக்கணும். படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அந்த ரியாக்ஷனை புரிஞ்சுட்டு படிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் த லெசன் சப்ஜெக்ட். ஓகேங்களா. சும்மா 1 ஹவரில் இந்த ஏதோ ஒரு படம்ப்பா மறந்து போச்சு, ரோபோவா நடிச்சிருப்பார்ல ரஜினி, சிவாஜியா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ ரோபோ மாதிரி அப்படியே ஒரு புக்கை எடுத்து ஒரு 1 ஹவரில் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்குறதுக்கு நம்ம என்ன கிடையாது சேட்டலைட் கிடையாது. நம்ம என்னது ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா. ஒரு மனுஷன். அப்போ நமக்கு என்ன கெப்பாசிட்டி தான் இருக்குது ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம மைண்ட் வந்து கேப்சர் பண்ணும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம் கொஞ்சமாக படிச்சுட்டு அதில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ண நம்மளை ரெடி பண்ணிக்கணும். அப்போ ஒரு ஏஜியை கொடுத்து ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் கேட்பாங்க, இதை விட பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. காப்பரை கொடுக்குறாங்க. அப்போ ஏஜி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் காப்பரை சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த இடத்துல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆனோடில் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது கேத்தோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனோட்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு தெரியும். ஆனோட்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால் கண்டிப்பாக எலக்ட்ரான் என்ன ஆகும் மைனஸ் சார்ஜ் லாஸ் தான் ஆகும். கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜா அப்போ இங்கே கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். சிம்பிள் ப்ராசஸ். ஓகேங்களா. இப்போ சச்சஸ் காப்பர் ஜிங்க் எக்ஸ்ட்ரா கேன் ஆல்சோ பி by this process in a similar manner. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜோன் ரிஃபைனிங். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரிஃபைனிங் ப்ராசஸில் டிஸ்லேஷன்னா என்ன, அடுத்து லிக்வேஷன்னா என்ன, ரிஃபைனிங் ப்ராசஸ்னால் என்ன, வாட் இஸ் வாட் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்தளவு ரீச் ஆகிருக்குன்னு தெரியலை. ஜோன் ரிஃபைனிங் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். இந்த ஜோன் ரிஃபைனிங்கை படிச்சுட்டு இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நாளைக்கு கிளாஸில் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. இதில் பியூர் மெட்டலாக என்ன எடுத்துக்கிறோம், இம்பியூர் மெட்டல் என்ன, ஆனோடு என்ன, கேத்தோடு என்ன, இதோட இது எதை பேஸ் பண்ணி இருக்குது. ப்ராக்சினல் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டல்னால் உங்களுக்கு தெரியும். நம்ம லிக்வேஷன்னா நீர்மமாக்குறத பார்த்தோம். டிஸ்டிலேஷனாக காய்ச்சி வடித்து அந்த இதை பார்த்தோம். கிறிஸ்டலேஷன்னா இந்த இடத்துல கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது படிகமாக்கல். இப்போ ஒரு வாட்டரை வந்து ஐஸ் டியூப்பாக மாற்றுறோம். அப்போ இங்கே என்ன நடக்கும் படிகமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்.
அப்போ கிறிஸ்டலைசேஷனை நம்ம இப்படி பண்ணலாம். அதுதான் ஜோன் ரிஃபைனிங். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பிராக்ஸ்னல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, இதை மட்டும்தான் சொல்லுவேன். ரிமைனிங் அப்புறம் நான் சொல்ல ஆரம்பித்தேன், நானே முடிச்சிடுவேன், அப்புறம் உனக்கு வேலை எல்லாம் போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர் ஃபேஸ் மெத்தடை 2 டைப்பாக பிரிப்போம். மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். இந்த சைடு கொஞ்சம் தெரியாமல் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வான் ஆர்கல் மெத்தட் ஆஃப் ஜிர்கோனியத்தை நம்ம எப்படி டைட்டேனியம் நினைக்கிறேன், டிஎல்லும் டிஐயும் ஜிர்கோனியம் ரெண்டையுமே ப்யூரிஃபை பண்ணுவோம். இஜெட்டாரை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல டைட்டேனியம் கொடுத்தா நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், இஜெட்டார் ஜிர்கோனியம் மெட்டல் இருந்த பிளேஸை அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு டிஐ போட்டால் போதும், டைட்டேனியம். இப்போ வேப்பர் ஃபேஸ் மெத்தட் மட்டும் பார்த்துடலாம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வான் ஆர்கல் மெத்தடும், அப்புறம் அதோட யூசஸ் கொஞ்சம் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஜோன் ரிஃபைனிங் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நான் ஒரு டைம் எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இன் திஸ் மெத்தட் த மெட்டல் இஸ் ட்ரீட்டட் வித் சூட்டபுள் ரியாஜெண்ட். அதாவது இந்த இடத்துல மெட்டல் ட்ரீட்டட் வித் சூட்டபுள் ரியாஜெண்ட் வித் கேன் ஃபார்ம் volatile compound with the metal, then volatile compound decompose to give the pure metal. இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா volatile compoundல பியூர் மெட்டலை என்ன பண்ணுறோம், டீகம்போஸ் பண்ணுறோம். டீகம்போஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ NiCO4 இருக்குது, இல்லை H2O இருக்குது, 2H2O இருக்குது அப்படின்னா H2O ப்ளஸ் என்ன வரும், O2. இப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா O2னா என்ன வரும், இந்த இடத்துல 2H2O ப்ளஸ் O2. இதுதான் கரெக்டு. இதுதான் என்னென்னா ஒரு வாட்டர் மாலிகுலை H2Oவாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம்ல, இதுதான் டீகம்போஸ். ஒரு இல்லைன்னா ஒரே லைனில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பல்கியாக இருக்குது, அதை சிங்கிளாக மாற்றுறோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்பரேட் பண்ணுறோம், தனித்தனியாக பிரிச்சுறோம். அதுதான் என்ன பார்த்தோம் அப்படின்னா டீகம்போஸ். கேன் அண்டர்ஸ்டாண்ட் the method considering the following process. Mann process for refining nickel. The impure nickel is heated in steam of carbon monoxide. Carbon monoxide na enna? Carbon monoxide oda formula CO. Carbon monoxide oda formula enna? CO. 1 carbon 1 oxygen give carbon monoxide. 1 carbon 2 oxygen, carbon dioxide. ஓகேங்களா? the impure nickel heated with the steam of carbon monoxide around 350 Kelvin. இந்த சைட் போனால் இங்கிட்டு வந்துடுது. the nickel reacts with the CO to form a highly volatile nickel tetracarbonyl. the solid impurities are left behind. அப்போ nickel plus 4CO gives NiCO4. in heating the nickel tetracarbonyl around 460 Kelvin, the complex decomposed to give pure metal. அப்போ நிக்கல் 4 கார்பன் மோனாக்சைடு நம்ம ஆட் பண்ணுறப்ப நிக்கல் டெட்ரா கார்போனைல் கிடைக்கிது. the solid impurities are left behind. அதாவது இந்த இம்ப்யூர் நிக்கலை தான் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம். எதோட ஸ்டீம் கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ கெல்வின், 350 கெல்வின். புக்கில் வந்து இங்கே கொடுக்கல, நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா 350 கெல்வினை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? the nickel reacts with CO to form a highly volatile nickel tetracarbonyl கிடைக்கிது. the nickel வந்து ரியாக்ட் ஆகுது எதோட, கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் ஆகி to form highly volatile nickel tetracarbonyl. the solid impurities are left behind. and heating the nickel tetracarbonyl around 460 Kelvin, the complex decomposed to give pure metal. decompose சொன்னா பல்கியாக இருக்கா, நிக்கல் டெட்ராகார்பனைல், நிக்கல் சாலிட் 4COG, அதாவது கேஸ். ஓகேப்பா? இவ்வளோ தான் வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் மான் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வான் ஆர்கல் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் ஆர் டைட்டேனியம். ஓகேங்களா? நான் போன வருஷம் நடத்தின வச்சு தான் சொன்னேன், ஜிர்கோனியமாக டைட்டேனியம், ஜிர்கோனியம் அண்ட் டைட்டேனியம். இந்த இடத்துல ஜிர்கோனியம்னு உனக்கு கொஸ்டினில் கேட்டானா டிஐ இருந்த பிளேஸை என்ன பண்ணுற, இஜெட்டார்னு மாற்றி விட்டார். இல்லை டைட்டேனியம் கேட்டானா இதையே எழுதிடுங்க. இவ்வளோதான். இந்த டிஐக்கு பதிலாக என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணி இதை
இன்ஜெக்ட் சிம்பிள் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன். இது வெறும் தியரி தான், நீ படித்து தான் ஆகணும். ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் ஓரலாக என்னென்ன யூசஸ் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து செகண்ட் லெசனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம். ஃபஸ்ட் லெசனில் ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கிளாஸ் போட்டதுக்கப்புறம், இல்லை திரும்ப ஏதாவது எங்களுக்கு டவுட் இருக்குது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. திரும்ப என்ன பண்ணுறோம், கிளியர் பண்ணி விட்றேன். ஃபஸ்ட் லெசன் நல்லா தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இல்லை டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கேளுங்க, தப்பு கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட், இது இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். ஓகேங்களா? ரிமைனிங் உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.